தனுஷ் அவர்கள் நடித்து இயக்கியிருந்த ராயன் திரைப்படம் அண்மையில வெளியாச்சு. இந்த திரைப்படம் வெளியாகி தற்போது வரைக்குமே வசூல ஒரு மிகப்பெரிய சாதனையுமே படைச்சிட்டு இருக்கு. தனுஷருடைய 50வது திரைப்படம் அப்படின்றதுனால இந்த திரைப்படத்தை அவரே டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம படத்துல பல முக்கிய பிரபலங்களுமே இணைஞ்சிருக்காங்க. அது படத்திற்கு மிகவும் கூடுதல் பலமாகவும் பார்க்கப்படுது. இதனடுத்து பாத்தீங்கன்னா ராயன் திரைப்படம் தற்போது வரைக்குமே பல திரையரங்குகள்ல ஹவுஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. அந்த வகையில தற்போது இந்த திரைப்படம் 100 கோடியை எட்டியிருக்காம். கூடிய விரைவிலேயே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படக்குழுவை அறிவிப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் அண்மையில தான் ராயன் திரைப்படத்தை பார்த்திருக்காராம். தனுஷ் அவர்களுடைய ஒர்க்கை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸும் ஆயிருக்காரு. அதாவது தனுஷ் அவர்களுடைய டைரக்ஷன்ல இதற்கு முன்னாடி வெளியான பாப்பாண்டி திரைப்படமுமே அவருடைய மனதிற்கு ரொம்பவே நெருக்கமானது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் நம்ம ரஜினி அவர்கள். இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது வெளியாகி உள்ள ராயன் திரைப்படமுமே அவரை மிகவும் கவர்ந்திருக்காம். கூடிய விரைவிலேயே தனுஷ் அவர்களை நேர்ல சந்தித்து அவருக்கு வாழ்த்துமே தெரிவிக்க இருக்காரு. மேலும் இது ஒன்றும் நம்ம ரஜினி அவர்களுக்கு புதிதல்ல. இந்திய சினிமாவில் வெளியாகிற அனைத்து நல்ல படங்களையுமே தலைவர் ரஜினி அவர்கள் பார்த்து அந்த படம் நல்லாக இருந்தா அந்த படத்துடைய இயக்குனரை அழைத்து பாராட்டுவார். அப்படின்றதுனால இந்த படத்துடைய இயக்குனர் நம்ம தனுஷ் அவர்கள் தான். அதனால இவரை அழைத்து பாராட்டவுமே இருக்காராம். இது போன்ற ரஜினி சாரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.